இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்த உடனே சொன்னேன், மீரா எனக்கு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பிரமிப்பா பார்த்தது நான் கஸ்தூரிராஜா சார். ஏன்னா அவர் ஒரு இயக்குனரா தெரியும். அவர் நடிகர் அதில் வந்து அவர் ஒரு முஸ்லிமையாக வாழ்ந்திருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய நடை உடை, அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஒரு வந்து ஒரு ஈகோ, ஒரு வரட்டுக்கு கௌரவம் முடிச்சவர்னாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு கஸ்தூரிராஜா சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே வந்து நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளில நிற்போம், எல்லோரும் கை கொடுத்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பராக அவசியம் அவங்கள அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு வந்து நான் ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ ஒரு ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லா படத்தையும் நல்ல படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 ஹவர் ½ ஹவர் வெயிட் பண்ணுவேன், யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்கு. நான் அப்படி தான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீராட்ட சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வந்து பிக்கப் ஆகாமல். எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எந்த கதாபாத்திரமே வந்து மிகைப்படுத்தினதாக இருக்காது. எல்லாமே இயல்பாக இருக்கும். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அவங்க அந்த அதில் நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு நான் பார்த்தது என்னென்னா, அந்த அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும்போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃப்ரென்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நான்லாம் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாப்புல. அது மாதிரி அந்த அந்த இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாமல் உண்மையாக ஒரு படைப்புக்கு நேர்மையாக சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகாக 15 வருஷம் பொறுத்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு, அவர் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, சென்ட் போட்டு வர்றாரு, வசதியாக இருக்காரு, ஊரில் வீடு கட்டியிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு தான் வந்திருப்பார். அதை அழகாக காமிச்சிருப்பாப்புல மீரா.